ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி விரதமானது வருகிறது. பொதுவாகவே சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கிறாங்க அன்று கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் நினைத்தது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக இல்லாமல் கண்டிப்பா அனைவரும் நம்பிக்கையாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சஷ்டி விரதமானது நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா, ஒரு முறையாவது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியாவது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்த்த விஷயத்த கூடிய சீக்கிரம் நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லட்சியங்கள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காத இந்த மாதிரி ஏக்கங்கள் கூட இருக்கலாங்க. ஸோ உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார நினைத்து மனமுருகி நீங்கள் வேண்டி கேட்கும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளால் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் நம்பக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த சஷ்டி விரத நாளில் இருந்து, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ இதனால் உங்களுடைய ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகலாம். அந்த வகையில் இன்று கும்பம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கும்பராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறதா, இல்லை உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்வது தான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை, பணியிட சூழல் எப்படி இருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். எந்த நேரத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னிராசியில பயிற்சியாகி நீச்ச நிலை அடைகிறார். செவ்வாய் புதன் பகை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று அமர போகிறார். இந்த நேரத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்களால் மகர ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்ச நிலை, செவ்வாய் பகைஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் புதன் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது பல முக்கிய கிரக பயிற்சிகளுடைய மாற்றத்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லவித மாற்றமாகவும் இருக்கலாம், ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம். ஸோ என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் சூரியனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த கிரக இணைவு கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழப்போகிறது. ஸோ இதனால தான் கும்பராசினியர்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெற போகிறோங்க. கும்பராசினியர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடக்காதா, இந்த ஒரு மாற்றமானது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் கும்பராசினியர்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஸோ இந்த புதாத்திய யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி யோகங்களை நீங்கள் அடைய போறீங்க என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் சாதகமான சூழலும் நிறைந்ததாக ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தன்னம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதகமான விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது இப்போ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரமானது அமைந்திருக்கு. ஸோ உங்களுக்கு குழப்பமான நிலையாக இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா என்று தெரியாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா உங்களுடைய மனைவியிடம் நன்றாக கலந்து ஆலோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கூட நீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்கலாங்க. இப்படி செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு புதுவிதமான ஒரு ஐடியா கூட கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இதனால அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது நல்லது நடந்திருக்கா என்று பார்க்கும் பொழுது படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றியை இப்போ நீங்க பெறுவீங்க. சிலருக்கு புதிதாக காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கும்பராசினியர்களுக்கு காதல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஏற்கனவே காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கும்பராசினியர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய காதல் விஷயத்துல நிறைய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுவிதமான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கடினமான வாய்ப்பு ஏற்படலாம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சாதகமான ஒரு காலகட்டமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா இருக்க போகிறது. ஸோ இந்த நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கான ஒரு அதிபயங்கரமான பாதை உங்களுக்கு தெரிய வரும். அதாவது ஒரு தெளிவான நிலை இதனால உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆடம்பர செலவுகள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான செலவுகள் இப்போ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. ஸோ இதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானத்தை கடைபிடிக்கணும். பணத்தை செலவு செய்யும் போது பட்ஜெட் போட செலவு செய்வது இப்போ நல்லதுங்க. ஏன்னா பண நெருக்கடி இல்லாமல் இருந்தாலும் பணத்தை அதிக அளவில் ஆடம்பரமாக செலவு செய்து வந்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டம் கும்பராசினியர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். என்ன பரிகாரம் செய்யணும் என்று பார்க்கும் பொழுது தினமும் நெற்றியில சந்தன திலகம் இடுவது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த சந்தன திலகத்தை நீங்க இட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவும் நிதானத்தை அதிகமாக கொடுக்கவும் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் ராகுவின் தாக்கத்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதை செய்து பாருங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.